அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 12th கம்ப்யூட்டர் சயின்ஸில் இந்த சாப்டர் 9ல் உள்ள புக் பேக் 3 மார்க்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ மொத்தம் ஒரு 6 கொஸ்டின் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், அந்த 6மே நீங்கள் கம்ப்ளீட்டாக லேர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டப்பிள்? லிஸ்ட்டுக்கும் டப்பிள்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ மொத்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 பாயிண்ட் தான் இருக்குது. ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, லிஸ்ட் மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. மியூட்டபிள்னா ஒன்றும் இல்லை, எலமெண்ட்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேறஸ் உங்களுக்கு டப்பிள் பார்த்தீங்கன்னா இம்மியூட்டபிள், எலமெண்ட்ஸ் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் லிஸ்டோட எலமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்குள்ள தான் நம்ம கொடுப்போம். அதாவது இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன், மை லிஸ்ட்ன்றது வேரியபிள் நேம். இங்க நீங்க என்ன நேம் வேணா வச்சுக்கலாம், மை லிஸ்ட் தான் இல்லை, ஏ ஈக்குவல் டு கூட வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஆனால் பாருங்க 1 2 3 4 எலமெண்ட்ஸை நம்ம ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கொடுக்குறோம். அப்படி ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல கொடுத்தா அதுக்கு பேர் லிஸ்ட். அதே இது ரவுண்ட் பிராக்கெட்ஸ். இந்த ரவுண்ட் பிராக்கெட்ஸ்ன்றத டெக்னிக்கலா நீங்க பெராந்தசிஸ்ன்னு சொல்லுவீங்க. பெராந்தசிஸ்ல கொடுத்தா அதுக்கு பேர் டப்பிள். ஸோ இங்க மியூட்டபிள்னு நம்ம சொல்லியிருந்தோம்ல, இந்த ஒரு ஃபீச்சர் கொடுக்கறதுனால லிஸ்ட் கம்பேரிட்டிவ்லி ஸ்லோவர் கம்பேர் டு டப்பிள். ஓகேவா? ஸ்லோவர் கம்பேர் டு டப்பிள்ஸ். வேற உங்களுக்கு டப்பிள் பாத்தீங்கன்னா நீங்க ஐட்ரேட்டிங் டப்பிள்ஸ் இஸ் ஃபாஸ்டர். ஐட்ரேட்டிங் டப்பிள்ஸ்னா உள்ள டப்பிள்ல உள்ள எலமெண்ட்ஸை பிரிண்ட் பண்றது ஃபாஸ்டரா இருக்கும் லிஸ்ட்டை காட்டிலும். ஏன்னா அது இம்மியூட்டபிள் டப்பிள். புரியுதா கான்செப்ட்? இப்போ நம்ம இதை சின்னதா கோடிங்ல பாத்துடலாமா, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியுறதுக்கு. நான் மை லிஸ்ட் மை டப்பிள்னு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்போ நான் ரெண்டுத்தையுமே நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஆஃப் மை லிஸ்ட், அதே மாதிரி பிரிண்ட் ஆஃப் மை டப்பிள். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ரன் பண்றேன். எனக்கு பாத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் ஃபர்ஸ்ட் எலமெண்ட், இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் சேஞ்ச் பண்ண போறேன். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை நான் ஃபர்ஸ்ட் எப்படி ஆக்சஸ் பண்ணுவேன்? இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவேன். அதாவது மை லிஸ்ட் ஆஃப் 0ன்னு கொடுத்தேன்னா எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்துடும். 1ன்னு வந்துச்சா? டப்பிள்லமே நீங்க அது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். மை டப்பிள் ஆஃப் 0ன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 10 வந்துடும். இப்போ நம்ம சேஞ்ச் பண்ண முடியும்னு நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா? லிஸ்ட் மியூட்டபிள், அதாவது சேஞ்சபிள். மாத்திடக்கூடாது. நீங்க சில பேர் அப்படியே மாத்தி எழுதிடுவான், டப்பிள் தான் மியூட்டபிள்னு எழுதிடுவான். மை லிஸ்ட் ஆஃப் 0 எனக்கு 1 வேணாம், நான் 100ஆ அதை நான் மாத்திடுறேன். இப்போ என்னோட லிஸ்ட்டை நான் பிரிண்ட் பண்றேன். கேன் யூ see that? அப்டேட் ஆயிடுச்சு. வேற உங்களால டப்பிள் அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியாது. இப்போ நான் 10க்கு பதிலாக நான் 0ன்னு நான் கொடுக்குறேன். 0 வேணா, நம்ம வித்தியாசமா எடுத்துக்கலாம். 111 எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்றேன். எனக்கு பாருங்க எரர் வருது. ஃபர்ஸ்ட் லிஸ்ட் சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் ஆனதுக்கு அவுட்புட் நமக்கு கிடைச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 100 2 3 4 வந்துச்சு. ஆனா இந்த டப்பிளுக்கு நமக்கு எரர் வந்துச்சு. என்னன்னா, டப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். அதாவது டப்பிளை உங்களால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ ஃபியூச்சர்ல இந்த லிஸ்ட்ல ஒரு எலமெண்ட் ஆட் பண்ணா உங்களால பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நீங்க 5 ஆட் பண்ணா பண்ணிக்கலாம். வேற டப்பிள்ல பண்ண முடியாது. அதனாலதான் லிஸ்ட்டை நம்ம மியூட்டபிள், நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டப்பிளை இம்மியூட்டபிள்னு சொல்லுவாங்க. நீங்க இதை சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. ஓகேவா? ஸோ கரெக்டா பாருங்க. இப்போ பாருங்க, உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே பக்காவா புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேசிக் டிஃபரன்ஸ், மியூட்டபிள் இம்மியூட்டபிள், ஸ்கொயர் பிராக்கெட் ரவுண்ட் பிராக்கெட், லிஸ்ட் ஸ்லோவர், டப்பிள் ஃபாஸ்டர். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கு, which is more than enough. அண்ட் ஆல்சோ ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட், நம்ம புக் பேக்ல இருக்க எல்லா 5 மார்க்குமே நம்ம டீச் பண்ணியாச்சுப்பா. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் லெசன் நம்பர் 1லேருந்து லெசன் நம்பர் 16 வரைக்கும். ஸோ டோட்டல் வீடியோஸ் நீங்க பார்க்க முடியும். ஸோ இந்த பிளேலிஸ்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். செக் பண்ணி உடனே லேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 மார்க்ஸ் இந்த லெசன் நம்ம பார்க்குறோமா, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா லெசனுக்குமே 3 மார்க்ஸோட பிளேலிஸ்ட்டும் செப்பரேட்டாக இருக்குது. இந்த ரெண்டுத்தோட லிங்க்கும் கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். இன்ஃபேக்ட் நம்ம 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு செப்பரேட் டெலிகிராம் குரூப் வச்சிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இங்க நீங்க உங்களுடைய டவுட்ஸ் கேட்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் மெட்டீரியல்ஸ்லாம் உங்களுக்கு டெலிகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம். எக்ஸாம் அப்டேட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நீங்க இங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா, ரைட் அ ஷார்ட் நோட் அபவுட் சார்ட். சார்ட்ன்றது ஒன்றும் இல்லை, எலமெண்ட் அரேஞ்ச் பண்றது. 2 வகையில நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஒன்னு பாத்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டர்ல பண்ணலாம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணலாம். ஓகேவா? சோ அசெண்டிங் ஆர்டர்னா என்ன தெரியல, இன்க்ரீசிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்னா டிக்ரீசிங் ஆர்டர். ஓகேவா? சின்டெக்ஸ் பாருங்க, லிஸ்ட் டாட் சார்ட் ஆஃப் உள்ள சில இது கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் பாருங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சார்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்? சார்ட்ஸ் த எலமெண்ட் இன் a லிஸ்ட். ஒரு லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்டை சார்ட் பண்ணும். சார்ட் வில் அஃபெக்ட் த ஒரிஜினல் லிஸ்ட். ஆப்வியஸ்லி நம்ம இதை பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ சின்டெக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. சின்டெக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா
ரெண்டு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்னு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ன்னு சொல்லிட்டு சம்திங் கொடுக்குறாங்க. இதர் ட்ரூ நீங்க கொடுக்கலாம் இல்ல ஃபால்ஸ் கொடுக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கீ ஈக்குவல் டு மை ஃபங்க்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, அந்த ரெண்டுமே நமக்கு வந்து ஆப்ஷனல் தான். அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. போத் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் ஆப்ஷனல். ஓகேவா, அதனால நீங்க வெறும்னியா இப்படி லிஸ்ட் டாட் சார்ட் ஆஃப்னு கொடுத்தாலே போதும். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பை டிஃபால்ட் அது அசெண்டிங் ஆர்டர்ல தான் பண்ணும். அதான் தேர்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க, ascending is default. இப்ப செகண்ட் பாயிண்ட் என்னன்னா, if reverse is set as true, list sorting is in descending order. அதாவது இப்ப இந்த சார்ட்டுக்குள்ள நான் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணிடும். இங்க கீ ஈக்குவல் டு மை ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம வந்து சார்ட்டிங் கிரைட்டீரியா நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவோம், எந்த மாதிரி சார்ட்டிங் பண்ணணும். இப்ப ரெண்டு டெக்னிக் இருக்கா பேசிக்கா, அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர். இதை தாண்டியும் சில மாதிரி நம்ம வந்து சார்ட்டிங் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அந்த டெக்னிக்கை வந்து நீங்க இந்த ஃபங்க்ஷன்ல நீங்க வந்து கொடுத்துப்பீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இதுதான் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஒரு லிஸ்ட், அந்த லிஸ்டோட நேம் பாத்தீங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ்னு வச்சிருக்கேன். இதுதான் ஒரிஜினல் லிஸ்ட். என்ன, கிரேப்ஸ், ஆப்பிள், மேங்கோ. ஓகேவா, நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்றோம், ஒரிஜினல் லிஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். அந்த பிரிண்ட் பண்ண ரிசல்ட் இங்க வந்துருச்சு பாருங்க, ஒரிஜினல் லிஸ்ட் கிரேப்ஸ், ஆப்பிள், மேங்கோ அப்படி இருந்த மாதிரி. அடுத்து பாருங்க, என்னோட ஃபர்ஸ்ட் இது நான் வந்து அப்ளை பண்ணிருக்கேன், வெறும் ஃப்ரூட்ஸ் டாட் சார்ட். இங்க லிஸ்ட்னு இருந்துச்சு பாத்தீங்களா, அந்த லிஸ்ட்ன்றது ஆக்சுவலி லிஸ்ட் நேம். நீங்க என்ன நேம்ல ஒர்க் பண்றீங்களோ அதை நீங்க வந்து கொடுக்கலாம். ஸோ உங்க புக்ல பாத்தீங்கன்னா சம் பீப்புளோட நேம்ஸ் வச்சு ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த நேம்ஸே பாத்தீங்கன்னா பெருசா இருந்துச்சு, அதுவே உங்களுக்கு கொஸ்டின் டிஃபிகல்ட்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். அதனாலதான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் மாத்திட்டோம். ஸோ யூ கேன் ரைட் யுவர் ஓன் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் பிடிக்கலனா கூட. ஓகேவா, இப்போ நான் என்ன சொன்னேன், வெறும் நீங்க உள்ள ரிவர்ஸ் கொடுக்கலனா பை டிஃபால்ட் அசெண்டிங் ஆர்டரா தான் இருக்கும். ஸோ பாருங்க, லிஸ்ட் இன் அசெண்டிங் ஆர்டர் ஃப்ரூட்ஸ். இந்த லைன் வந்ததுக்கு அடுத்து நம்ம லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்றோம். அப்பனா லிஸ்ட் பாருங்க எல்லாம் அசெண்டிங் ஆர்டர்ல மாறிடுச்சா, ஆப்பிள், கிரேப்ஸ், மேங்கோன்னு. தென் அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் டாட் சார்ட் ஆஃப் ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. பேர்லேயே தெரியுது, ரிவர்ஸ் வந்து ட்ரூனா ரிவர்ஸ் பண்ணுன்னு அர்த்தம். ரிவர்ஸ் பண்ணுனா டிசெண்டிங் ஆர்டர்ல மாத்திடும். ஸோ இப்போ பாருங்க, இங்க பாருங்க ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்குதா, ஏக்கு அடுத்து ஜி வரும், ஜிக்கு அடுத்து எம் வரும். டிசெண்டிங் ஆர்டர்னா அப்படியே உல்டா, எம் ஜி ஏ. புரியுதா, இதுதான் பாத்தீங்கன்னா சார்ட் ஃபங்க்ஷன். இப்ப படிங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஸோ வி ஆர் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் திஸ் பேராமீட்டர் பா. இதை பத்தி உங்க புக்லமே அந்த அளவு எக்ஸ்பிளனேஷன் தெளிவா கொடுக்கல, விச் இஸ் பியாண்ட் த ஸ்கோப். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா. ஓகேவா, அதனால இந்த ஒரு பேராமீட்டரை பத்தி நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேசிக்கா எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம்னா, இன் ஜெனரல் கேசஸ் இப்படிதான் யூஸ் பண்ணுவோம், லிஸ்ட் டாட் சார்ட் ஆஃப். இது வந்து அசெண்டிங் ஆர்டர்ல கொடுக்கும். இஃப் யூ வாண்ட் டு பி இன் டிசெண்டிங் ஆர்டர், நீங்க இதை செட் பண்ணுவீங்க, ரிவர்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேவா, தட்ஸ் இட். ஐ திங்க் இதுல உள்ள கோடிங்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை, நான் பண்ணி தான் இந்த இமேஜே வச்சிருக்கேன். ஓகேவா, தேர்ட் கொஸ்டின், வாட் வில் பி த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட். எனக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், லிஸ்ட் ஈக்குவல் டுன்னு சொல்லிட்டு அடுத்து அந்த லிஸ்ட்டை வந்து பிரிண்ட் பண்றான். நம்ம இதை வந்து சின்ன சின்னதா நம்ம வந்து உடைச்சிடலாம் இந்த கொஸ்டினை. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த இது மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 5, இது என்னென்ன வேல்யூஸ்லாம் கொடுக்கும். உதாரணத்துக்கு இப்படி உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கறான்னு வைங்களேன் எக்ஸாம்ல, ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் ஆஃப் 5 print x என்னென்ன வேல்யூஸ்லாம் வரும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா 5 தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க, ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல. ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கலன்னா பை டிஃபால்ட்டா 0 தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி எண்ட் வேல்யூ கொடுக்குறாங்கன்னா அதுல இருந்து 1 நம்ம வந்து கழிச்சிக்கணும். 5ல 1 கழிச்சா 4. இதுதான் ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட இது. நான் ரேஞ்ச் சொல்லி தரமோ சொன்னேன். அப்ப நமக்கு 0 to 4 வரைக்கும் நம்ம எக்ஸ்ல வந்து பிரிண்ட் ஆகும். 0 1 2 3 4. ஓகேவா, இதுதான் இந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ். அந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்க்கு நம்ம 2 பவர் அப்ளை பண்றோம். இந்த டபுள் ஸ்டார்னா ஒன்றும் இல்லை, பவர் என்னன்னா 2 to the பவர் ஆஃப் எக்ஸ், அதாவது 2 பவர் எக்ஸ். இப்போ நமக்கு எக்ஸ்க்கு ஒவ்வொரு வேல்யூவா வந்துச்சா, அப்ளை பண்ணுங்க. 2 பவர் 0, 2 பவர் 1. ஐ திங்க் இதெல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 2 பவர் 0 என்னப்பா 1, 2 பவர் 1 2, 2 பவர் 2 4, 2 பவர் 3 8, 2 பவர் 4 16. இதை நம்ம வந்து ஒரு லிஸ்ட்ல ஸ்டோர் பண்றோம். எப்படி லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணணும்னு சொல்றீங்க, இந்த பிராக்கெட் இருக்குது பாத்தீங்களா, இந்த டெக்னிக்கு பேர் என்னன்னா லிஸ்ட் காம்ப்ரிஹென்ஷன் சொல்லுவாங்க. உங்க புக்ல இருக்கு, படிச்சு பாருங்க. ஓகேவா, இப்ப பாருங்க 1 2 4 8 16 அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டா கிடைக்குது. எக்ஸாம்ல சில டைம் என்ன பண்ணுவான்னா மாத்தி வைப்பான். ஒன்னு இந்த வேல்யூவை மாத்துவான், இல்ல இந்த எந்த வகையில நம்ம வந்து லிஸ்ட்ல ஸ்டோர் பண்றோம் இதை மாத்துவோம். ஸோ அதனால கான்செப்டை புரிஞ்சு படிங்க. இந்த கொஸ்டினுக்கு இதான் ஆன்சர், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டெல் அண்ட் கிளியர். இந்த ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் வந்து கேட்கறாங்க. எதுல? டிக்ஷனரியில.
ஓகேவா? இப்போ நமக்கு டிக்ஷனரினா என்னன்னு தெரியணும், பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ டிக்ஷனரினா பேசிக்கா சொன்னா நம்ம வந்து கர்லி பிராக்கெட்ல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ லெட் மீ இன்க்ரீஸ் த ஃபாண்ட் சைஸ். ஃபாண்ட் ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி தெரியுது. Font is can have 23. This is much more visible. Okay. இப்போ பாருங்க, இந்த ஸ்கொயர் பிராக்கெட், இந்த கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள கீ வேல்யூ இந்த மாதிரி பேர்ல இருக்கும்பா. கீ வேல்யூ இப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து டிக்ஷனரி. ஓகேவா? ஓகேவா? ஸ்கொயர் பிராக்கெட்ஸ்ல இருந்தா என்னது கமெண்ட் பண்ணுங்க. ரவுண்ட் பிராக்கெட்ல இருந்தா என்னது கமெண்ட் பண்ணுங்க. செட் பிராக்கெட்ல இருந்தா என்னது கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல. இந்த மாதிரி கீ கோலன் வச்சு வேல்யூ இந்த மாதிரி இருந்தா என்னது கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிடலாமா? டிக்ட் ஈக்குவல் டு கேப்டன்ஸ். ஐபிஎல் எல்லாரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சிஎஸ்கேக்கு யார் கேப்டனு? சிஎஸ்கே. இந்த ஃபர்ஸ்ட் கொடுக்குறோம் பாத்தீங்களா, இதுதான் கீ. அடுத்து அதோட வேல்யூ என்ன? சிஎஸ்கே யார் கேப்டனு? கெய்க்வாட். அதுக்கடுத்து ஆர்ஆருக்கு யார் கேப்டனு? சஞ்சு சாம்சன். எம்ஐக்கு யார் கேப்டனு? ஐ டோன்ட் வாண்ட் டு கிரியேட் கான்ட்ரவர்சி, பட் லெட் மீ டேக் ரோஹித் சர்மா. ஓகேவா? ரெடி பண்ணியாச்சு. ஸோ மொத்தம் 3 எலமெண்ட் வச்சிருக்கேன். என்னோட கீஸ் எதெல்லாம் கேட்டிங்கன்னா சிஎஸ்கே, ஆர்ஆர், எம்ஐ. ஓகேவா? இப்போ நம்ம பிரிண்ட் பண்ணலாம் நம்மளோட டிக்ஷனரியை. பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு என்னோட டிக்ஷனரி பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு லிஸ்ட்னா நம்ம என்னப்பா பண்ணுவோம் ஆக்சஸ் பண்றது? ஒரு லிஸ்ட் நான் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். டைமிங் 1 2 3 4. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் ஆக்சஸ் பண்ணா என்ன பண்ணுவோம்? இண்டெக்ஸ் நம்பர் கொடுப்போம். லிஸ்ட் ஆஃப் 0ன்னு. 0ன்னு கொடுத்தா 1ன்னு எனக்கு வந்து வந்துடும். விச் இஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். நோ, ஃபார் அந்த கோட் யா வி காட் 1. இப்போ அந்த மாதிரி டிக்ஷனரியில பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா செக் பண்ணி பார்த்துடலாமே. செக் பண்றதுல தப்பு இல்லை. டிக்ட் ஆஃப் 0ன்னு நான் கொடுத்துறேன். எனக்கு வந்து இந்த ஆன்சர் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் இஃப் ஐ ரன் த கோட், ஓ எனக்கு ஏதோ சொல்றான் கீ எரர் 0. 0ன்னு ஒரு கீயே இல்லைன்னு சொல்றான். நமக்கு என்னென்ன கீஸ் இருக்குது? சிஎஸ்கேன்னு ஒரு கீ இருக்கு, ஆர்ஆர்னு ஒன்று இருக்குது, எம்ஐன்னு ஒன்று இருக்கு. அப்பனா இங்க நம்ம உள்ள கொடுக்கும் போது கீ தான் கொடுக்கணும், இண்டெக்ஸ் கொடுக்க கூடாது. டிக்ட் ஆஃப் கீ, இதுதான் சின்டெக்ஸ். கீ என்ன கொடுக்கலாம்? நம்ம சிஎஸ்கேவை டெலிட் இது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு சிஎஸ்கேக்கான வேல்யூ, அந்த கீக்கான வேல்யூ, சிஎஸ்கேக்கான கீக்கான வேல்யூ வந்து கைக்வாட். இப்போ நீங்க உதாரணத்துக்கு எம்ஐன்னு கொடுத்தீங்கன்னா ரோஹித் சர்மான்னு வரும். இப்போ இல்லாத டீம் ஒன்று கொடுக்கலாம். கேகேஆர் நீங்க வந்து கொடுக்குறீங்க. கொடுக்கும் போது கீ எரர், ஏன்னா கேகேஆர்னு ஒரு கீ இல்லை. புரியுதா? இப்படிதான் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுவோம். டிக்ஷனரியோட பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தந்துறேன். இப்போ இந்த கொஸ்டினுக்கு வாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்கறான்னா டெல்லுக்கும் கிளியருக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து கேட்கறான். ஓகேவா? இப்போ நம்ம வந்து யாரை தூக்கலாம்? ஆர்ஆரை நம்ம வந்து தூக்கிடலாம். ஆர்ஆர் டீமை நான் வந்து தூக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா 2 வகையில நம்ம வந்து பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வகை பார்த்தீங்கன்னா டெல் யூஸ் பண்ணலாம். டெல்னா டெலீட். எதை டெலீட் பண்ண போறோம்னா டிக்ட் ஆஃப் ஸ்பெசிஃபை பண்ணணும். நீங்க எதை டெலீட் பண்ண போறீங்களோ ஆர்ஆரை நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணோன்னு நான் என்னோட டிக்டை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இப்ப பாருங்க, எனக்கு ஆர்ஆர் போயிடுச்சு. 2 எலிமெண்ட் தான், சிஎஸ்கே கைக்வாட், எம்ஐ ரோஹித் சர்மா. புரியுதுங்களா? இந்த மாதிரி பர்டிகுலர் எலிமெண்ட்டை டெலீட் பண்ணணும்னா நீங்க இந்த சின்டெக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ என்டையர் டிக்ஷனரியே நீங்க உள்ள எல்லா எலிமெண்ட்டையும் ரிமூவ் பண்ணணும்னா நீங்க வந்து கிளியர் யூஸ் பண்ணுவீங்க. கிளியர்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அதனால நீங்க வந்து டிக்ஷனரி நேம் போட்டு டாட் வைங்க. டாட் வச்சுட்டு கிளியர்னு கொடுத்தீங்கன்னா எல்லா எலிமெண்ட்ஸும் கிளியர் ஆயிடும். இப்போ நம்ம பிரிண்ட் டிக்ட் கொடுத்தோம்னா எந்த ஒரு எலிமெண்ட்டும் இருக்காது. பட் உங்களுக்கு டிக்ஷனரி இருக்குது, டிக்ஷனரியில எந்த எலிமெண்ட்டும் இல்லை. எனக்கு இந்த டிக்ஷனரியே வேணான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் ஒன்று பண்ணலாம். இதை பத்தின இந்த வேலையே வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெல் டிக்ட், வெறும் டைரக்டா டிக்ஷனரி நேம் மட்டும் கொடுத்துருங்க. இந்த டிக்டுக்குள்ள நீங்க இப்படி கீ கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கீ மட்டும் டெலீட் ஆகும். எதுவுமே கொடுக்காம வெறும் டிக்ட்னு கொடுத்தீங்கன்னா ஒரு என்டையர் டிக்ஷனரியே போயிடும். இது வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஏன்னா அதுக்கடுத்து நம்ம எதுவுமே அதை யூஸ் பண்ணல. எதுவுமே இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதான் அது பண்ணும். இப்போ நான் வந்து பிரிண்ட் டிக்ஷனரி நான் வந்து கொடுக்குறேன் டிக்ட்னு, அப்படின்னா என்ன வரும்? கண்டிப்பா எரர் வரும். டிக்ட்னா என்னன்னு உங்களுக்கு பைத்தானுக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் நேம் டிக்ட் இஸ் நாட் டிஃபைன். ஸோ பேசிக்கா என்னது, 2-3 வகையில பண்ணலாம். டெல் டிக்ட் ஆஃப் கீ, டிக்ட் டாட் கிளியர். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணும், ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணும். இந்த டிக்ட் டாட் கிளியர் என்ன பண்ணும், டிக்ஷனரியே கிளியர் பண்ணணும். ஆனால் டிக்ஷனரி இருக்கு. டெல் டிக்ட் என்ன பண்ணும், மொத்த எலிமெண்ட்டையும் கிளியர் பண்ணி டிக்ஷனரியே தூக்கிடும். ஓகேவா? இப்போ உள்ள வாங்க. அதுதான் உங்க புக்ல வந்து சின்டெக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கான். டு டெலீட் அ பர்டிகுலர் எலிமெண்ட் நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா. டெல்லு டிக்ஷனரி நேம், நம்மளோட கேஸ்ல நம்ம டிக்ட்னு வச்சிருந்தோம். டிக்ட் ஆஃப் உள்ள கீ,
நம்ம ஃபர்ஸ்ட் RRன்னு கொடுத்துருந்தோம்ல. அதே மாதிரி கீ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிங்காக தான் இருக்கணுமான்னு கிடையாது. உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம், இன்டிஜர் வேல்யூ கூட வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் டைமிங் கெய்க்வாட்டை நான் வந்து 0ன்ற கீழே மேட்ச் பண்ணியிருக்கேன். அப்போனா பிரிண்ட் டிக்ட் ஆஃப் நான் 0ன்னு கொடுக்கணும். புரியுதுங்களா? 0லாம் இல்லை, நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். 1110 கூட கீ வச்சுக்கலாம். இப்போ ஆனால் நீங்கள் கன்சர்ன் 1110 நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா என்னோட டிக்ஷனரி. அதில் 3 எலமெண்ட் தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பிரிண்ட் பண்ணால் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கிடச்சிருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து கீ, இது வந்து வேல்யூ. இப்போ கீ பார்த்தீங்கன்னா ரிப்பீட் பண்ணலாமா? இப்போ இந்த சிஎஸ்கேன்ற கீ நான் மறுபடியும் எழுதலாமா? டவுட் இருக்குல்ல, நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். சிஎஸ்கே. ஆனால் இந்த டைம் வேல்யூ பார்த்தீங்கன்னா நான் வந்து கெய்க்வாட்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆன்சர் எனக்கு வந்து வரும்? ஸோ கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம 4 எலமெண்ட் கொடுத்துருக்கோம், பட் நமக்கு பார்த்தீங்கன்னா 3 எலமெண்ட் தான் வருது. அதாவது என்னன்னா, ஒரு எலமெண்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி இந்த பைத்தான் எப்படி யோசிக்கும்னா, இந்த எலமெண்டோட கீ பார்க்கும். இந்த எலமெண்டோட கீ என்னது? சிஎஸ்கே. ஆல்ரெடி சிஎஸ்கேன்னு இருக்கான்னு பார்க்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேன்னு இருக்குது. அப்பனா ஆல்ரெடி இருக்கிறத வந்து தூக்கிடும், இதை வந்து எரேஸ் பண்ணிடும், புதுசா இருக்கிறத மட்டும் வச்சுக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்? டிக்ஷனரி நேம் ஆஃப் கிளியர். கிளியர் என்ன பண்ணும்? எல்லா எலிமெண்ட்டையும் டெலிட் பண்ணிடும். அடுத்து டு டெலிட் அண்ட் என்டையர் டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரியை டெலிட் பண்ணா வெறும் டெல் டிக்ஷனரி நேம் மட்டும் பண்ணும். அதான் இங்க வேர்டிங்ல நான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? அவங்க கேட்டது டெல்லுக்கும் கிளியருக்குமான டிஃபரன்ஸ். டெல்ல 2 வகையில பண்ணலாம், கிளியர் ஒரே வகையில தான் பண்ண முடியும். இன் பைத்தான் டிக்ஷனரி டெல் keyword is used to delete a particular element. ஓகேவா? to remove the dictionary itself, அது ரெண்டாவது பாயிண்ட்டுக்கு வரோம். நம்ம இங்க பாத்தீங்கன்னா to remove the dictionary you can use the del with dictionary name. ஓகேவா? clear என்னப்பா பண்ணும்? the clear function is used to delete all the elements in the dictionary. ஓகேவா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம் நம்ம வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? நம்ம பார்த்த அதே எக்ஸாம்பிள் சிஎஸ்கே கெய்க்வாட் RCB FAF MI ரோஹித். நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணும்போது அது அப்படியே நமக்கு வந்து வந்துடும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? நான் வந்து பர்டிகுலர் எலமெண்ட் RCB மட்டும் நான் வந்து டெலிட் பண்றேன். டெலிட் பண்ணிட்டு நம்ம வந்து பிரிண்ட் பண்றோம். அப்பனா என்னது? RCB FAF. இந்த இது மட்டும் இருக்காது, மிச்ச 2 இது இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் டிக் டாட் கிளியர், அந்த மொத்த இதுவே நான் வந்து பண்றேன். அப்பனா இருக்கிற அந்த 2 எலமெண்ட்டும் டெலிட் ஆயிடும், வெறும் எம்டி டிக்ஷனரி வரும். இப்போ அந்த எம்டி கூட வேணாம், அந்த டிக்ஷனரியே மொத்தமா நான் தூக்குறேன்னா, டெலிட்டிங் த டிக்ஷனரி இட் செல்ஃப்னா டெல் வெறும் டிக்ஷனரியோட நேம். ஓகேவா? கொடுத்தீங்கன்னா அந்த இதுவே போயிடுச்சு. போனதுக்கு அடுத்து நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், எப்படிப்பா இருக்கும்? எதுவுமே இருக்காது. அதனால தான் நேம் எரர், நேம் டிக்ட் இஸ் நாட் டிஃபைன். ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான கொஸ்டின். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த செட் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம வந்து படிச்சுட்டு வரோம். ஸோ பைத்தான் சப்போர்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்லமே இருக்கு. ஓகேவா? அதனால அங்கே நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க. இப்போ நீங்கள் இந்த ஆன்சர் எழுதுனா போதும். இன்னும் சில பேர் இது மட்டும் கூட எழுதுவாங்க எக்ஸாமில், பட் பெட்டர் நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? பட் எல்லாமே எழுதணும், ஆப்ரேட்டர் ஃபங்க்ஷன் எல்லாமே உங்களுக்கு தெரியணும், எழுதணும் எக்ஸாமில். பைத்தான் சப்போர்ட்ஸ் செட் ஆப்ரேட்டர் சச் அஸ் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ யூனியன் என்ன பண்ணும்? 2 செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டையும் சேர்த்துரும். ஓகேவா? ஸோ ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர்? இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் வந்து பைப் ஆப்ரேட்டர். ஓகேவா? பைப் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். ஃபங்க்ஷன் வந்து யூனியன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். இன்டர்செக்ஷன் என்ன பண்ணும்? காமன் எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து வச்சுக்கலாமே, ஃபர்ஸ்ட் ஒரு செட் வந்து 1 2 3 4ன்னு வச்சுக்கலாம். என்னோட செகண்ட் செட்டு பார்த்தீங்கன்னா 3 4 5 6. ஸோ லெட் மீ கால் அஸ் S1 S2. இப்போ நான் வந்து பிரிண்ட் S1/S2 இப்படி கொடுத்தனா என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும்? ரெண்டுமே நம்ம வந்து யூனியன் பண்றோம்ப்பா. ஸோ யூனியன் பண்ணும்போது செட் 1 அப்படியே எழுதிடும். 1 2 3 4. இதுல பாருங்க 3 4 நம்ம திரும்ப எழுத தேவையில்லை. யூனியனா 2 சேர்க்கு இப்படி நீங்க நினைப்பீங்க 3 4 5 6 வரும்னு. 3 4 ஆல்ரெடி இருக்கிறதுனால அதை நம்ம எழுத மாட்டோம். வெறும் இல்லாத எலமெண்ட் 5 6 மட்டும் எழுதும். இதுதான் இதோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் யூனியன் பண்ணலாம். இதை இப்படி கூட எழுதலாம், இல்லைன்னா S1 டாட் யூனியன் ஆஃப் S2. ஓகேவா? ஓகே, அதே மாதிரி செட் ஒரு பர்டிகுலர் ஆர்டர் ஃபாலோ பண்ணாது, தெரியும்ல. உதாரணத்துக்கு இப்போ பாருங்க, S ஈக்குவல் டு 1 2 30 22 223 ஏதோ ஒன்று 123. இப்போ நான் வந்து பிரிண்ட் S நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு பாருங்க, நம்ம கொடுத்த ஆர்டர் வந்து 1 2 223 123. ஆனால் எனக்கு வந்த ஆர்டர் பாருங்க 1 2 123 223 ஆர்டர் மாறுது. ஸோ அதனால தான் இது வந்து ரேண்டம் யூனிக் கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட், யூனிக் செட்னு சொல்லலாம். இப்போ பாருங்க இங்க 1 2 இருக்குதா. இப்போ நான் அகைன் நான் 2ன்றதை என் செட்ல நான் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் பிரிண்ட் பண்ணும்போது பாருங்க எனக்கு ஒரு 2 தான் வரும். ஸோ இந்த 2 முக்கியமான பாயிண்ட், ரேண்டமா வரும், யூனிக்கா இருக்கும். அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அதை நான் சொல்றேன்னா, உங்களுக்கு சப்போஸ் எனக்கு வந்து அவுட்புட் வராம கூட இருக்கலாம்.
பட் ஜென்ரலா நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல இப்படிதான் நம்ம வந்து பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்டர்செக்ஷன் பண்ணோம்னா இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? பிரிண்ட் S1 ஆம்பர்சன்ட். இது வந்து ஆம்பர்சன்ட் சிம்பிள் ஆண்ட்னு சொல்லுவீங்களா? அப்படி பண்ணீங்கன்னா ரெண்டுத்துல காமனான எலிமெண்ட்ஸ் எதுப்பா காமனா இருக்குது? இந்த 3 4 தான் காமனா இருக்குது. இங்கேயுமே இருக்கு, இங்கேயுமே இருக்கு. ஸோ இதனுடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 3 4. ஓகேவா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் செட்ல நம்ம என்ன வச்சிருந்தோம்? 1 2 3 4னு வச்சிருந்தோம். செகண்ட் இதுல 3 4 5 6னு வச்சிருந்தோம். ஸோ இது வந்து செட் ஏன்னு வச்சுக்கலாம், எனி நேம் வச்சுக்கலாம், செட் பின்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து டிஃபரன்ஸ்க்கு நம்ம வந்து மைனஸ் யூஸ் பண்ணுவோமா? பிரிண்ட் ஏ டிஃபரன்ஸ் பின்னா என்ன அர்த்தம்னா ஏல மட்டும் தான் இருக்கணும், பில இருக்கக்கூடாது. 1 வந்து பில இல்ல, அதனால 1 உங்க ஆன்சர்ல வச்சுக்கலாம். 2ம் பில இல்ல, 2 உங்க ஆன்சர்ல வச்சுக்கலாம். 3 4 நம்ம எழுதக்கூடாது, ஏன்னா 3 4 வந்து பில இருக்குது. இதனோட ஆன்சர் 1 2. சப்போஸ் இப்போ இப்படி நான் வந்து உங்ககிட்ட கேட்கிறேன், பிரிண்ட் பி டிஃபரன்ஸையே சொல்லு, இதுக்கான ஆன்சர் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ரொம்ப இதில் அதே தான் டெஃபினிஷன்ல கொடுத்துருக்காங்க. இட் இன்க்ளூட்ஸ் ஆல் எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் ஃபர்ஸ்ட் செட். அதாவது செட் ஏன்னு வச்சுக்கோங்க, அதுல இருக்க எல்லா எலிமெண்ட்டும் இருக்கணும், பட் அது வந்து செட் பில இருக்கக்கூடாது. ஓகேவா? இதுக்கான ஆப்ரேட்டர் மைனஸ். நம்ம இப்போ மைனஸ் யூஸ் பண்ணோம்ல ஏ டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு, ஃபங்க்ஷனா யூஸ் பண்ணா டிஃபரன்ஸ். அதை எப்படி பண்ணுவோம்? ஏ டாட் டாட் இதுனா டிஃபரன்ஸ் ஆஃப் பி. ஓகேவா? எல்லாமே ரெண்டு அப்ரோச்ல பண்ணலாம். உங்க புக்ல தெளிவா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. பட் 5 மார்க்குக்கு ஓகே, 3 மார்க்கு நம்ம அவ்வளவு போக தேவையில்லை. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் என்ன பண்ணுனா காமனா இருக்க எலிமெண்ட் மட்டும் எழுதாது, மிச்சம் இருக்க எல்லாமே எழுதிடும். இட் இன்க்ளூட்ஸ் ஆல் தி எலிமெண்ட்ஸ் ஆஃப் போத் த செட்ஸ் பட் நாட் த காமன் ஆஃப் 2 செட்ஸ். அதாவது என்னன்னா சிம்பிளா உங்களுக்கு கலர் அடிக்கிற மாதிரி அடிக்கணும்னா இது எல்லாமே எடுத்துக்கும், இது எல்லாமே எடுத்துக்கும், காமனா இருக்கிறது மட்டும் எடுக்காது. அப்ப இதனுடைய அவுட்புட் என்னவா இருக்கும்? 1 2 5 6 இருக்கும். ஏன்னா 3 4 காமனா இருக்கலாம், அது மட்டும் வராது. ஓகேவா? இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஆபரேட்டர் கேரட். இந்த இது வந்து கேரட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோட ஃபங்க்ஷன் வந்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகேவா? இதுதான் உங்களுடைய செட் ஆபரேஷன்ஸ். லாஸ்ட் கொஸ்டின், வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி? இது நம்ம டிக்ஷனரியும் பார்த்தாச்சு, லிஸ்ட்டும் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு இந்த கொஸ்டின் தெளிவா புரியும். ஸோ ஒரு 3 பாயிண்ட் தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, லிஸ்ட் வந்து ஒரு ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட். ஓகேவா? வெறும் எலமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஆர்டர்டுன்னு ஏன் சொல்றாங்கன்னா, இப்போ செட்டுக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடையாது, ரேண்டமா தான் எலமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஆனா லிஸ்ட் அப்படி இல்லை. 1 2 3 4 நீங்க 1000 வாட்டி பிரிண்ட் பண்ணாலும் 1 2 3 4 தான் வரும். ஆனா டிக்ஷனரி வந்து அப்படி இல்லை. டிக்ஷனரி வந்து ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர். டேட்டா ஸ்ட்ரக்சர்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ற ஒரு மெத்தட். டிக்ஷனரி இஸ் a data structure that is used for matching one element with another. அதாவது மேட்ச் பண்ணுது பாருங்க. சிஎஸ்கேக்கு எதை மேட்ச் பண்ணுது? கெய்க்வாட்டை நம்ம மேட்ச் பண்ணோம். அதாவது கீ வேல்யூ பேர், கீஸ்க்கான வேல்யூவை மேட்ச் பண்றோம். அப்படிப்பட்ட ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர், அப்படிப்பட்ட ஒரு முறைக்கு பேர் தான் டிக்ஷனரி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. செகண்ட் பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருந்தேன். லிஸ்ட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? எலமெண்ட் ஆக்சஸ் பண்றதுக்கு இண்டெக்ஸ் வேல்யூ தான் யூஸ் பண்ணுவோம். இண்டெக்ஸ் வேல்யூஸ் கேன் பி யூஸ் டு ஆக்சஸ் அ பர்டிகுலர் எலமெண்ட். ஆனா டிக்ஷனரியில வந்து அந்த கீ தான் வந்து இண்டெக்ஸ். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். எப்படி கற்றுக் கொடுத்துருந்தேன்? டிக்ட் ஆஃப் ஆர்ஆர்னு கொடுத்தா சாம்சன்னு நமக்கு பிரிண்ட் ஆச்சு. அது மாதிரி தான். ஓகேவா? ரிமெம்பர், கீ வந்து நம்பராகவும் இருக்கலாம். நான் உங்களுக்கு மாற்றி காமிச்சேன். சிஎஸ்கேன்னு வைக்காம ஒரு நம்பர் வச்சு காமிச்சேன். அதே மாதிரி ஸ்ட்ரிங்காகவும் இருக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் லிஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்? லிஸ்ட் ஆர் யூஸ் டு லுக் அப் அ வேல்யூ. லுக் அப் அ வேல்யூனா ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 1ன்றது எனக்கு வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? இண்டெக்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுவேன். லிஸ்ட் ஆஃப் 0ன்னு கொடுப்பேன். கொடுக்கும் போது எனக்கு அந்த வேல்யூ வருது, ஒரு வேல்யூவா நான் எனக்கு கிடைக்குது. அதுதான் லுக் அப் பண்றது. வேற டிக்ஷனரியில என்ன பண்ணுவோம்னா, டிக்ஷனரி இஸ் யூஸ் டு டேக் ஒன் வேல்யூ, ஒரு வேல்யூவே எடுத்து இன்னொரு வேல்யூவை கொடுக்குது. இப்ப சிஎஸ்கே கெய்க்வாட்னு இருந்துச்சு பாத்தீங்களா? நம்ம என்ன பண்ணோம்? சிஎஸ்கேன்றதே ஒரு வேல்யூ தான். அந்த வேல்யூவை எடுத்துட்டு நம்ம இன்னொரு வேல்யூவை நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணோம். புரியுதா? தட்ஸ் இட். சிம்பிள் திங். இந்த 6 கொஸ்டின் தான் இருக்கு. ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஐ திங்க் எல்லாமே நான் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிளேலிஸ்ட்டை மறக்காம நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து டெலிகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.